நான் இப்படி நடந்திருக்க கூடாது, எனக்கு என் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கே அருவருப்பா இருக்கு, ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவாரா, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிப்பாரா, ஆண்டவர் பக்கமாக நான் இனிமேல் திரும்ப முடியுமா அப்படின்னு சொல்லி சில விதமான பலவீனங்கள் நிமித்தமாக நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப மனசில் நொறுக்கப்பட்டிருக்கீங்களா? எவரையும் மேன்மைப்படுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலேயாகும். நம்மிடத்தில் வருகிற ஒருவனை கூட அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 42 அதிகாரம் 3வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நெறிந்த நாணல். சில நேரத்தில் நம்ம பலவீனமாக இருப்போம், ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாக போயிருப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சின்ன தொடர்பு தான் இருக்குது, ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அதே நேரத்தில் உங்கள் பிரச்சனைகள் தெளிவே இல்லை, நான் சில நன்மைகளை செஞ்சுருக்கேன், ஆனால் அது எல்லாம் மங்கி போயிடுச்சு, ஆனால் பல பேர் செஞ்ச காரியங்கள் தான், சின்ன காரியங்கள் தான், என்னை விட சின்ன காரியங்கள் செஞ்சாங்க, ஆனால் அது ரொம்ப பிரகாசிக்குது, நான் செஞ்ச நியாயங்கள், நான் செஞ்ச புண்ணியங்கள்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பல்ல இருக்கீங்களா? அது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு தெரியும். மனுஷனுக்கு நீங்க செய்கிற நல்ல காரியங்கள் தெரியாம இருந்திருக்கலாம். நிறைய நேரம் எனக்கும் ஆண்டவருக்கும் நான் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், ஆனா என்னுடைய நியாயத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை செஞ்சதில்லையே, என் நியாயங்கள்லாம் மறைக்கப்பட்டிருக்குது, நான் செஞ்ச புண்ணியங்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது, நான் செஞ்ச எல்லா காரியத்தையும் மறைச்சிட்டாங்க, ஆனா என்ன தப்பு சொல்றாங்க, எனக்கு நியாயமா பேசுறதுக்கு யாருமே இல்லை, என் நியாயத்தை முன்னின்று பேசுறதுக்கு நடத்துறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் பின்தங்கிய நிலைமையில இருக்கிறத குறித்து ரொம்ப வேதனைப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேசுறாரு, நான் அதை அப்படி விட மாட்டேன்ப்பா. சின்ன காரியம் நெறிந்த நாளில், சின்ன காரியம் மங்கி எறிகிற தீ, இதை நான் பிரகாசிக்க பண்ணுவேன், அந்த நெறிந்த நாளை நான் நிறுத்துவேன், உன் நியாயத்தை நான் கொண்டு வருவேன், நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவன் என்பதை ஊராரெல்லாம் கண்டு கொள்கிற அளவிற்கு நானே உன்னை பற்றின சாட்சிகளை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். உங்க நியாயத்தை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்க குடும்பத்தை குறித்த காரியங்களை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்க பிள்ளைகளை குறித்த காரியங்களை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். உங்க எல்லா காரியங்களையும் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு நியாயம் செய்வார். எனக்கு அன்பான தேவர்களே, பயப்படாதீங்க. ஒரு நாள் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களுக்கு தீமை செய்ய மாட்டார். நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். உங்க நியாயங்களை கர்த்தர் முன்னின்று நடத்தி உங்களுக்கு நியாயம் செய்வாராக. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.